வணக்கம். நான் டாக்டர் சிந்து, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டெலிவரி டைமில் நிறைய வலி வரும் தெரியும், கர்ப்பப்பை ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரியும். சில விஷயங்கள் நமக்கு இதை தாண்டி தெரியறது கிடையாது. அந்த மாதிரி 5 விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோவில். நம்பர் 1, வாமிட்டிங். டெலிவரி டைமில் வர பெயினுக்கு சில பேருக்கு ரெஸ்பான்சிவாக வாந்தி வரும். நிறைய பேர் டெலிவரி டைமில் பெயின் அப்போ வாந்தி எடுப்பாங்க. டெலிவரி டைமில் நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க, ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. பெயினுமே ரொம்ப எஃபெக்டிவாக வராது. இதை தடுக்கிறதுக்காக நீங்கள் தண்ணி குடிக்கிறத சிப் பை சிப்பாக குடிங்க. அதிகமான தண்ணி ஒரே நேரத்தில் குடித்தாதான் உடனே வாந்தியாக வரும். சிப் பை சிப்பாக குடிச்சிங்க அப்படின்னா வாந்தி வராது. அதை தாண்டியும் உங்களுக்கு வாமிட்டிங் வந்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க நர்ஸ் கிட்ட, டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. செகண்ட் சிம்டம் பேக் லேபர். டெலிவரி பெயின்னா அடி வயிற்று வலியாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அடி வயிறு வலி தொடைக்கு பரவும், முதுகுக்கு பரவும் அப்படிங்கிறது தான் நம்ம மோஸ்ட்டாக அனுபவிச்சிருப்போம். அப்படி தான் நமக்கு தெரியும். இந்த பிக்சரில் இருக்கிற பேபி ஆக்சிபிட்டோ ஆன்டீரியர் பொசிஷனில் இருக்காங்க. அதாவது ஈஸியான டெலிவரிக்கு ஏற்ற மாதிரியான பொசிஷனில் இருக்கிறாங்க. தலை திரும்பிருச்சா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, இதுதான் தலை திரும்பின பேபி. பேபியோட பின் மண்டை அம்மாவோட ஃப்ரண்ட் சைடு இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்டாக அடிவயிறு வலியாக வரும். இந்த பிக்சரில் இருக்கிற பேபி ஆக்சிபிட்டோ போஸ்டீரியர் பொசிஷனில் இருக்காங்க. பேபியோட பின் மண்டை அம்மாவோட முதுகை பார்த்த மாதிரி இருக்கும். உங்கள் பேபி இந்த பொசிஷனில் இருந்தது அப்படின்னா பெயின் மெயினாக பேக்கில் தான் இருக்கும். கீழ் இடுப்பு தான் யாரோ இறுக்கி பிடிச்ச மாதிரி வலிக்கும். அடிவயிறு வலி தெரியவே தெரியாது. ஸோ இந்த பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வலி எப்போ வருதுன்னு சொல்லுங்கள், எப்போ விடுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. ஏன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான வலி பின் இடுப்பில் இருக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு வயிறு வலி விட்டு விட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது பனிக்குடம் உடையிறது. ஸோ சினிமாவில் காட்டுற மாதிரி மோஸ்ட்டாக எல்லாரும் பனிக்குடம் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் போகிறது கிடையாது. நிறைய பேருக்கு தன்னால் வலி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ஹாஸ்பிட்டலில் தான் பனிக்குடம் உடையும். அப்படி பனிக்குடம் உடஞ்சிருச்சு, நீங்கள் வலியில் தான் இருக்கீங்க, தண்ணி போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தண்ணி ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டே இருக்கே, பேபிக்கு ஏதாவது மூச்சு திணறல் வருமோ அப்படிங்கிறது நீங்கள் பயப்படவே கூடாது. ஏன்னா டெலிவரிக்குரிய ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு பெயின் வந்துட்டே தான் இருக்குது. பேபியோட ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது. பேபிக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படிங்கிறது நீங்கள் பயப்படவே வேண்டாம். 4வது சிம்டம் லெக் கிராம்ஸ். டெலிவரி டைம் அப்போ பெயின் அதிகமாக வர டைமில், ரொம்ப வயிறு வலி ரொம்ப கூடிக்கிட்டே போகிற டைமில் காலும் சேர்த்து இறுக்கி பிடிச்சிட்டு அதுவுமே வலிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஏற்கனவே வயிற்றுல ஒரு டெலிவரி வலி, இதில் காலும் பிடிச்சிக்கிட்டு அதுவும் வலிச்சதுன்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இளநீர் இல்லை ஓஆர்எஸ் பவுடரு அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் ரிச்சாக குடிச்சிங்கன்னா இன்னுமே நல்லது. இதையும் மீறி உங்களுக்கு கால் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, லெக் கிராம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? நீங்கள் எந்த மசில் வலிக்குதோ, சில பேருக்கு கெண்டைக்கால் மசில் நல்லா பிடிச்சிக்கும் டைட்டாக. அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க, காலை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உடனே அந்த வலி ரிலீஃப் ஆகிடும். 5வது சிம்டம் பேபி நல்லா இறங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒரு டெலிவரி ஆக போகிற மதராக நீங்கள் டாக்டருக்கு உணர்த்துறதே அவங்க சொல்கிற சென்சேஷன், மோஷன் போகணும் போல் இருக்குது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நல்லா அந்த பெயின்லையுமே கூட மேம் என்னை விடுங்களேன், அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து விடுங்களேன், நான் போய் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோஷன் போகணும் அப்படிங்கிற சென்சேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே பேபி சீக்கிரம் டெலிவரி ஆக போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பாத்ரூம்லாம் போகிட்டு வர வேண்டாம். உங்களுக்கு அப்படியே ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னாலுமே சுற்றி இருக்கிற யாருமே கண்டுக்க போகிறது கிடையாது. லைக் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமே வி ஆர் வெல் ப்ரிப்பேர்ட், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும். எங்கள் லேபர் ரூம் ஒர்க்கர்ஸும் அதை சீக்கிரமாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க.
ஸோ டெலிவரி நடக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் நடக்கிறதெல்லாம் நார்மல் தான். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சி செகண்ட் ஆர் தேர்ட் ப்ரெக்னன்சி மாதிரி இருந்ததுன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ஆர் ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மற்ற மதர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி உங்கள் ஹஸ்பண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். வலியை தாண்டி நீங்கள் வேற என்னெல்லாம் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியணும்ல. இந்த வீடியோவோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.